பா இது இன்னும் மாமா கூட கிடையாது. இப்பமே நீ சலிச்சுக்கிறான். சலிச்ச பிறகு என்னெல்லாம் செய்ய போறானோ. டெய்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்றது என் கூட வந்து ஒரு நாளாவது படுத்து தூங்கேண்டா. இப்போதானே கல்யாணம் சின்ன பேபி எதுவுமே இல்ல. சரி சரி போ போ போ. இதெல்லாம் பாவம் அவர் முன்னாலே சொல்றது. மாமா கூட தனியா சொல்றதுல. எனக்கு வந்து கிட் இருக்காங்க 3 இயர்ஸ். அவங்க தூங்குனதுக்கு அப்புறம் தான் நாங்க 2 பேரும் தூங்குவோம். அப்போ வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஊரோ உறங்கிருச்சு நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு. எனக்கு ஆஃபீஸ்ல இருந்து வர கொஞ்சம் லேட் ஆகும். அப்படின்னா அவங்க ஆஃபீஸில் ரொம்ப ப்ரெஷராக இருக்காங்க. அவங்க வர்றதுக்குள்ளே நான் வந்து ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பையனை பார்த்துக்கணும். டேய் மச்சான் நீ என்ன பண்ற? சும்மா தான் இருக்கேன். வா என் பிள்ளை கொண்டிக்கு தண்ணி ஊத்து. ஆச்சி யாரை பார்த்து என்ன வேலை வாங்குற? ஆமா நீ எல்லாம் கக்கச்சிக்கே போறல. பாடா காஞ்ச போகுது. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உன்கிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. நம்ம வீடுல ஒரு சொல்லாடல் உண்டு. சொன்னாதான் செய்வியா, சொல்லாமலே புரிஞ்சுக்க மாட்டீங்களா? டேய் டேய் இதெல்லாம் நீ யாராச்சும் சொல்லிட்டு போடா. அதையும் சொல்லிராதீங்க. அதான் தெரியாதடா. நம்ம முதல்ல எது புரியுதுன்னு பார்த்துருவோம். சொல்லலாம், ஒரு வார்த்தையா இருக்கலாம், இல்ல ஒரு செய்தியா கூட இருக்கலாம். இதை அவர் புரிஞ்சுக்கணும். இதானே குறிப்பறிதல். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா. வாயை மூடு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. புரியுதா? ஏன்பா அதுக்காண்டி வாயை மூடணும் இல்ல, சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். மைக்ல சொல்லுங்க சார். பேசக்கூடாது. இல்லப்பா நீ இருப்பியா மனுஷனா? நீ மானம் கிட்ட போயில. நான் மானம் உள்ளவன்டா. ஒரு சின்ன பையன் பேசிக்கிட்டே கேட்டுட்டு பேசாம உட்கார்ந்திருக்கேன். இப்ப பாரு அவனை. இது என்னது? கோவமாக திரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன என்ன எழவி அது? ஒன் மோர்மா. கிளம்புன்னு அதெல்லாம் இல்லைங்க. இல்ல இல்ல சார், நம்ம ஏதாவது புதுசா ட்ரெஸ் போட்டுருப்போம், காம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்படி பண்ணாலாவது பாப்பானா? பாப்பாங்க, அழகா இருக்கு, நல்லா இருக்கு அப்படி சொல்லணும். நல்லாவே இல்லை, இவ்வளவு போய் நல்லா இருக்கான்றீங்க. மாமா கை கால்லாம் ரொம்ப வலிக்குது. ஓகே சார், நான் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் வேலைக்கு சேர்த்தவனே ராயரு 2 நிமிஷம் தாங்க மேல எங்களையும் பார்த்தாரு. அது அஃபிஷியலாக இருந்தாலும் சரி, பேஷனாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே விட்டுட்டு அவங்களுக்கு நான் வந்து தைலம் தச்சு விட்டு கால் அமைக்க விடணும். டக்குனு கையகல அமுக்காட்டாரு. எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்களோ. அது இல்ல சார், அதெல்லாம் இல்லைங்க. இல்ல அப்படி அர்த்தம்னா வீட்ல வேலையெல்லாம் பாத்திரம் கழுவுறது, துண்டை வைக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம். விஷயம் அது இல்ல தம்பி. அது இல்லடா. கை கால வலிக்குது, வீட்டு வேலைகளை நீங்க பாருங்கன்னு அதுக்கு அர்த்தமா? அப்படியா? அப்படித்தான். சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன். இதுக்கு நீ சப்போர்ட் பண்ணல, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது. அப்படியா? அப்படி இல்ல ஆ, என்ன அர்த்தம்? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல ஆக்சுவலா ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு எதுக்காது. ஓகே நிறுத்துங்க. ஓ சரி, நான் பாத்துக்கனா போதும், நிறுத்து. தாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போ போ. அண்ணே தாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போ போ. மாமா மாமா ஐ லவ் யூ. நீங்க ஆனா எல்லாமே கன்ஃபியூஷன்ல தான் இருக்கீங்க. மாமா அப்படின்னா தேவைப்படுது அப்படிலாம் இல்ல. மாமா அப்படின்னா அமைதியாயிரு, அவ்வளவுதான். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கேன்டா. தீபு லவ்வா கூப்பிடுறான்னு அர்த்தம். கரெக்டா? சக்தி ப்ளீஸ், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. ஏதோ எனக்கு தேவையான கூப்பிடுறேன். ஓ ஏதோ தேவைப்படுற வேலை இருக்கு வா. ஆனா நீங்க எல்லாமே வேற மூட்லயே இருக்கீங்க தம்பி. எப்பா உன்னை மளிகை ஜாமான் வாங்க சொல்லிருக்கா அப்பா. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா லைக் அவங்க உண்மையுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. என்ன அர்த்தம் அப்ப அதுக்கு? வெளியில போய் பானிபூரி சாப்பிட்டு வரலாம். வெளியில போய் பானிபூரி சாப்பிட்டோம். அவ்வளவு. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. பாபு இவ்வளவு நாள் வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு அவங்க சொல்ல போறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பானிபூரின்னு கேட்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் சார். அதுக்கு வெயிட் பண்ணுவீங்க? அதுதான். ஓ டேய் டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க அப்படின்னு சொல்லுவேன் சார். காசை உள்ள வை, என்னமோ சொல்றாங்க. ஆமாங்க சார். டேய் என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற. பா இது இன்னும் மாமா கூட கிடையாது. இப்பமே நீ சலிச்சுக்கிறான். சலிச்ச பிறகு என்னெல்லாம் செய்ய போறானோ. ஏதோ பிடிக்கல நான் செய்கிறது. நீங்க சரி ஏதோ பிடிக்கல. என்ன சொன்னாலும் புரியாது, எப்படி சொன்னாலும் புரியாது. அதுக்கு அதுதான் அர்த்தம். யா இப்படியா வந்து வெண்டத்துக்கு வேறாது. எனக்கு ஆஃபீஸ்ல இருந்து வர கொஞ்சம் லேட் ஆகும். அப்படின்னா அவங்க ஆஃபீஸில் ரொம்ப ப்ரெஷராக இருக்காங்க. அவங்க வர்றதுக்குள்ளே நான் வந்து ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பையனை பார்த்துக்கணும். டேய் மச்சான் நீ என்ன பண்ற? சும்மா தான் இருக்கேன். வா என் பிள்ளை கொண்டிக்கு தண்ணி ஊத்து. ஆச்சி யாரை பார்த்து என்ன வேலை வாங்குற? ஆமா நீ எல்லாம் கக்கச்சிக்கே போறல. பாடா காஞ்ச போகுது. எனக்கு நான் என்ன ஸ்டேட்ல இருக்கேன்னு தெரியாது. இப்போ உங்களுக்கே தெரியலனா அவர் எப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அதை செய்யறது?
அதே தான் சார் நானும் கேட்பேன். அவ்வளவுதான் சார், சண்டை போடுவோம். சண்டை போட்டோன்னே என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. இதான் பிரச்சனை சொன்னா இதை முதல்ல சொல்லிருக்கலாம்ல. முடியல நானும் கேட்கிறேன், முதலே சொல்லிருக்க வேண்டியதானே? தெரியல சார், அந்த தெரியல. ஐயோ, ஆமா ஆளை பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு மாதிரி தான் இருக்கான். கொஞ்சம் கை நீட்டு போட்டுருக்கு சார். ஒர்க் பண்ற இடத்துல ப்ரெஷரா இருக்குன்னு சொல்வேன். டார்ச்சரா இருக்கு. பசங்களையும் ஒர்க் பண்ற இடத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல. என்னால முடியல. டயர்டா இருக்கு. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுதுன்னு அர்த்தம் சார். ஸோ வீட்டில் இருக்க வேலையை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். நான் வர வரைக்கும் சும்மா இருக்காம சாதம் வடிச்சு சாம்பார் வைக்கிறீங்க. அதையும் தாண்டி வேலையை விட்டு நின்னுக்கவா அப்படின்றது இன்டெரக்டா நான் கேக்குறேன். ஓ, அதான் இவ்வளவு டீடைலா சொல்றாங்களே. இத விட டைரக்டா உலகத்திலே யாராலையும் சொல்ல முடியாதுடா. இதையே இன்டைரக்ட்ன்றியா? இப்பதான் எனக்கு இன்னொரு மாதிரியும் புரியுது. உங்களுக்கு புரியுது, ஆனா புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு தெரியல. அது அப்புறம் வரும். ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. படத்துக்கு ஏதாவது பிளான் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸோட கிட்ட. அப்போ வந்துட்டு போ, எல்லாம் ஓகே போ அப்படின்னு கிளம்புறப்போ கரெக்டா மூஞ்சி தூக்கி வச்சு உட்காந்துருப்பாங்க. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்டா. சார் அவன் பண்ற பிஹேவியர்ஸ் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும் சார். நாம வந்து சரி ஓகே பெர்மிஷன் கொடுத்துருவோம். ரொம்ப ஆடுவான் சார். அப்படியே ஃபோன் பண்ணி ஏன் மச்சான் அது அப்படின்னு ஃபோன்ல என்ன உலகண்டாது? ஒரு சினிமாக்கு போறதுக்கு ஒருத்தர் சந்தோஷமா போக கூடாதா? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அவர் சர்ப்ரைஸ் பண்ணாலே பிடிக்கும் சார். சர்ப்ரைஸ் இது வரைக்கும் பண்ணனதே இல்ல. சர்ப்ரைஸ் பண்ணி தான் பைக் வாங்கி கொடுத்தேன். பைக் வாங்கி கொடுத்தா ஏன் பைக் வாங்கினீங்கன்னு கேட்டாப்பீங்க. சொல்லாததெல்லாம் செய் பொண்ணு. போன வருஷம் இந்த மாதிரி ரிங்க வேணும், ஸ்டோன் வச்ச ரிங்க வேணும் அப்படின்னு சொன்னாங்க தான் வாங்கி கொடுத்தேன். ஆனா இந்த ஸ்டோன் இல்ல, பிளாக் ஸ்டோன் வச்சது அப்படின்ட்டு மாத்திட்டாங்களா? என்ன சொல்ற? அந்த கருப்பு வேற இந்த கருப்பு வேற அப்படின்னு ஏதோ சொல்லி இந்த கிளிய கலட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணு. எவ்ரி இயர் நான் பிளான் பண்ணுவோம். இதே மாதிரி இங்க போலாம், சிங்கப்பூர் போலாம், மலேசியா போலாம், அங்க எல்லாம் பிளான் பண்ணி கடைசியா பட்ஜெட் போட்டு சொன்னோனே எல்லாம் பிளான் பண்ணி சொல்றப்ப இல்ல வேண்டாம் இல்ல உன் பொண்டாட்டி மட்டும் இல்ல பட்ஜெட்னு கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. சோ ஏன் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனோனே இமிடியேட்டா ஏன் வந்து பட்ஜெட்டை இது பண்றீங்க? பயவுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக்அப் பண்ணி பாக்குது. காரைக்குடி பைபாஸ் ஏறி புதுக்கோட்டை வரைக்கும் பார்த்துட்டே வராங்க 60 கிலோமீட்டர். எனக்கு புரியல என்ன நடக்குதுன்னே புரியல, முறைச்சிக்கிட்டே வராங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? இது 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இது நடந்துகிட்டே இருக்கு. நான் கேக்குறேன், 60 கிலோமீட்டர் அது புரியாம பக்கி நீ என்னதான் பண்ண? சார் டேய் இதான் ஜாக்குன்னு ரொம்ப லந்து பண்ற நீ. இது தப்பு சார். கல்யாணம் புதுசுல எப்படி சார் தெரியும்? கல்யாண புதுசுலாண்டா அதெல்லாம் கேட்க முடியும்? மல 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 சார் அதை ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி கொடுத்துட்டா நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நாங்க இது வேண்டாம் விடு, அவனுக்கு புரியல. கடைசி வரைக்கும் நம்ம என்ன சொல்ல வரேனே புரிஞ்சுக்க மாட்டாங்களே. இல்ல சார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எப்படியுமே ஓப்பனா கேட்க முடியாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு சிம்பாலிக்கா தான் பிரசன்டேஷன் பண்ண முடியும். எனக்கு வந்து கிட் இருக்காங்க 3 years. அவங்க தூங்குனதுக்கு அப்புறம் தான் நாங்க 2 பேரும் தூங்குவோம். அப்போ வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஊரோ அரங்கிருச்சு நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு. அப்பதான் வந்து எனக்கு வந்து லாஸ்ட் மிஷன் இருக்கு, முடிச்சிட்டு வரேன். ஏன்னா என்னமாடா நீ கேளுங்க சார், நான் வந்து காஸ்மெட்டிக்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். வாங்கிட்டு வந்திருக்காரு, பேங்கிள்ஸ் வாங்கிட்டு வந்தாரு. ஆனா அது வந்து 4 வயசு குழந்தைக்கு போட்டது வாங்கிட்டு வந்திருக்காரு. ஐயோ அவங்களுக்கு எல்லாம் இதுல பழக்கமே இல்லங்க. இல்லடா ஆமாங்க, எங்கள்கிட்ட இதுல நிறைய சர்வீஸ் இல்ல சார், கடைசியா தங்கச்சிக்கு பத்துச்சு சார். யார் தங்கச்சிக்கு? என்னோட தங்கச்சி. ரொம்ப கிளியர். ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்ல. ஆளு பார்த்தா அம்புலி மாமா அட்டப்பட மாதிரி இருக்கான்னு நினைச்சா காமெடி இதுக்கு நாங்க சிரிக்கணும். மகனை பெண்ட காட்டிடுவான். ஒரு வாட்டி கூட எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு தெரியும். ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ஏன்னா அவங்களுக்கு இப்ப அவன் பிடிச்சது. பேசுறதுக்கு முன்னாடி நீங்க பேசலே தெரியுது நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க. நானே வரிசையா சொல்லிட்டா. ஏட்ட சிங்கப்பட்டமே. பாயிண்ட் நம்பர் 1, தம்பி நீயா வாங்கிட்டு வந்தாலும் அது நல்லா இல்ல மயலா? கரெக்ட். ஆமா. அது ஹெல்த்தியா இல்ல மயலா? கரெக்ட். ஆமா ஆமா ஆமா. 2, இது சாப்பிட்டா பிள்ளைக்கு ஒத்துக்காது அப்படி மயலா? ஆமாங்க. பச்சை பிள்ளை படத்துக்கு கூட போக விடாம ஏமா ஒருத்தன் வந்து நான் இதோ இப்படி ஒருத்தன் கேள்விப்பட்டதுடா. ஐயோ என்னால முடியல. வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்திருக்காங்க. சிம்பிளா சோஃபால உட்கார்ந்து அவங்க கூட பேசிட்டே தான் இருப்பாங்க. நம்ம கண்ணை காமிச்சா எதுவுமே புரியாது. கண்ணை காமிச்சா என்னன்னு கேட்காம இருந்தா கூட பரவாயில்ல. என்னப்பா கண்ணை காமிக்கிற? சோலி முடிச்சு. ஆக்சுவலாக எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 year 4 months ஆகுது சார். நாங்கள் 2 பேரும் ஒன்றா படுத்து தூங்கி ஒரு 8 months இருக்கும் சார். பெறட்டாங்களே, இதெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அவன் டெய்லி ஒரு நாளை போல மண்டே ஆல் த டேஸ் நைட்டு 2 மணி வரைக்கும் விளையாடுறான் சார். டெய்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என் கூட வந்து ஒரு நாளாவது படுத்து தூங்கேண்டா. இப்போதானே கல்யாணம் ஆச்சுன்னு பேபி எதுவுமே இல்லை. சரி சரி போ போ. இதெல்லாம் பாவம் அவர் முன்னாலே சொல்றது. மாமா அவங்க கூட தனியா சொல்றதுல அப்படிலாம் இது நைட் தூங்க கூடாதெல்லாம் கிடையாது. எனக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. இல்லப்பா நான் என்ன கேக்குறேன், கல்யாணம் ஆன இது என்னடா எப்படா நான் சொல்றது? போடா பேசும்போது அதெல்லாம் படுத்துறது.
ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. நான் அவன் கூடவே இருக்கிறதுனால என் அருமை அவனுக்கு தெரியலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. நாசமா போயிருவீங்கடா. தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம். உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா போயா.